கோவிலுக்கு போனதும் மதி அம்மா கிட்ட சொல்லி ஆதியையும் மதியையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போக சொல்லணும். ஆமா மகள், எனக்கும் மனசே சரியில்லை. நானே கோவிலுக்கு போகணும் தான் நினைச்சேன். நீயும் அதே சொல்லிட்ட. இங்க இருக்கிற கோயிலுக்கு போக பிடிக்கலன்னு சொன்ன, ஆனா இப்ப அங்க போயிட்டு கோயிலுக்கு போலான்னு சொல்ற. இல்ல ஆதி, உனக்கு டிஃபரன்ஸ் புரியல. நான் கோவிலுக்கே போக வேண்டாம்னு சொல்லல. ஆனா அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிடலுக்கு போகாம கோவிலுக்கு போலான்னு சொன்னாங்களே, அதான் எனக்கு பிடிக்கல. அவ்வளவுதான். என்ன அப்படி பாக்குற? எனக்கும் சாமிக்கும் என்ன சண்டையா? கோவிலுக்கு வரமாட்டேன்ல நான் சொல்லல. என்னெல்லாம் விடிய விடிய பூஜையில உட்கார சொன்னாலும் நான் உட்காருவேன், தெரியுமா? ஏ காட்டுமல்லி, என்ன பண்ணிட்டு இருக்க? வழிய விடு, வழி விடுன்னு சொல்றோம்ல, நாங்க போகணும். இல்ல, நீங்க போக முடியாது. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நாங்க இங்க இருந்தாதான் ஆபத்து. இப்ப வழி விட போறியா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்க. நீ இப்படி குறுக்க வந்ததுனாலதான் இங்க எல்லாருக்குமே பெரிய ஆபத்து வந்திருக்கும். நீ முதல்ல இங்க இருந்து விலகி போ. போக வேண்டியது நானோ நீங்களோ இல்ல. உங்க மனைவி உருவத்துல கார்ல உட்கார்ந்திருக்கே அந்த அகோர சக்தி. வாட்? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? என் வைஃப் அகோர சக்தியா? உன்னை நல்ல பொண்ணு நம்பினதுக்கு மதிய பத்தி தப்பா பேசுறியா? இல்ல, நான் உங்க மனைவிய பத்தி தப்பா பேசல. அது உங்க மனைவியே இல்லன்னு சொல்றேன். மதியோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. ஒருவேளை காட்டுமல்லி சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். என்னங்க, நம்ம மட்டும் தனியா இருக்கோம். இறங்குங்க, இறங்குங்க. காட்டுமல்லி, நீ சொல்றது உண்மையா? மகிழினி, நம்ம கூட இருக்கிறது மதிய இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எப்படி உண்மையா இருக்க முடியும்? இது என்ன சினிமாவா? ஆள் மாறாட்டம் பண்ண? அதுவும் அச்சசெல்லாம் அப்படியே மதி மாதிரியே எப்படி இன்னொரு பொண்ணை வர வைக்க முடியும்? காட்டுமல்லி சொல்ற மாதிரி மதியோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. மகிழினி, அவ மென்டலி ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். இல்லனா அவ பொசஸ் ஆயிருக்கான்னு கூட சொல்லலாம். நான் அதை நம்புறேன். ஆனா இது மதியலான்னு எப்படி நம்ப முடியும்? தட்ஸ் இம்பாசிபிள் ஆக்சுவலி. சார், எங்க கிராமத்துல இருக்கிற பெரிய ஐயா ஜின்ன ஏவி விட்டுருக்காரு. அதால எந்த உருவத்தையும் எடுக்க முடியும். ஏங்க, அது ஆதியோட கார் தானே? ஏன் எல்லாரும் காரை விட்டு வெளியே நிக்கிறாங்க? சரி வாமா போய் பார்க்கலாம். ஐயோ, நம்ம வேண்டான்னு கிளம்பி வந்தாலும் இதுங்களோட இம்சை நம்மள விட மாட்டேங்குது. போதும் காட்டுமல்லி, என் மேல உனக்கு என்ன கோவம்? உங்க அம்மா உன்னை பத்தி சொன்னப்போ நீ நல்ல பொண்ணுதான் நினைச்ச. இங்க இருந்தா எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா நீ எங்களை இங்க இருக்க வைக்க பாக்குற. அதுக்கு என்ன வேற தப்பு சொல்ற? ஏன் எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற?
எங்களை வச்சு என்ன சாதிக்க பாக்குற? சொல்லு காட்டுமல்லி, என்ன யோசிக்கிற நீ? மகிழினி என்னாச்சு? காட்டுமல்லி எப்படி இங்க வந்தா? எப்படி வந்தானே தெரியல. திடீர்னு காருக்கு முன்னாடி வந்து குதிச்சா. இந்த காட்டு மல்லியால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா காட்டு மல்லி நமக்கு உதவி செய்யற பொண்ணாச்சே. அன்னைக்கு அருவியில கூட நீங்க காணாம போனப்போ இவங்க தான் உன்னை காப்பாத்துனாங்க. இது மதியே இல்லைன்னு காட்டுமல்லி சொல்றாளே. ஏதோ ஜின்னா, அதுதான் மதி உருவத்துல வந்திருக்கான். ஆதி, எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டியா? நான் சொல்றத அப்ப நீங்க யாரும் நம்பலல? ஜின்னி எந்த உருவத்தை வேணாலும் எடுக்கணும் தானே இவ சொல்றா. அப்போ இந்த காட்டு மல்லி காருக்கு முன்னாடி எப்படி வந்து குதிச்சான்னு நீ பார்த்தல? நம்ம காட்டு மல்லியால அப்படி எப்படி வர முடியும்? ஜின்னியை காட்டு மல்லி உருவத்துல வந்திருக்க கூடாது. ஊருக்கு போகணும்னு கிளம்புன நம்பல, ஊருக்கு போனா ஆபத்துன்னு இங்க இருக்க சொல்றா. நிச்சயமா இவ காட்டு மல்லி இல்ல. இதுதான் ஜின்னு. இப்ப என் கைய பிடிங்க. பிடிங்கன்னு சொல்றேன்ல. இப்ப என் கைய பிடிச்சிங்கல்ல, அதே மாதிரி அந்த பொண்ணு கைய பிடிங்க பார்க்கலாம். உங்க கையில இருக்கிற இந்த கயிறு சக்தி வாய்ந்த கயிறு. இது உங்க கையில இருக்கும்போது இந்த அகோர சக்தியால உங்களை நெருங்கவே முடியாது. போங்க, போய் அவ கைய பிடிங்க. போ ஆதி, காட்டுமல்லி சொல்றத கேளு.